ஹலோ மக்களே, இன்னைக்கு நாள் 328. இன்னைக்கு ராபின் சர்மாவோட ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து ஒரு சின்ன டாபிக் பற்றி பார்க்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு கிங் இருக்கார். அவர் வந்து அந்த ஊரோட பிஸியான ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது கூட இருக்கவங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு அந்த ரோடு நடுவில் ஒரு பெரிய கல் எடுத்து வைக்க சொல்லிட்டு அப்படியே நடந்து போக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு பக்கத்தை மறைஞ்சு நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே வியாபாரம் செய்கிற மர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து நடந்து போகிறாங்க. அந்த கல்லை பார்த்துட்டு யார் இது கொண்டாந்து இங்கே வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசிட்டு கடந்து போகிறாங்க. அந்த வழியாக போகிற ஊர் மக்கள்லாம் ஒரு ரோடு கூட சரியாக பார்த்துக்க தெரில அப்படின்னு சொல்லி இந்த அரசனையே வந்து திட்டிட்டு போகிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட நின்று அந்த கல்லை மூவ் பண்ணவே இல்லை. அப்போ ஒரு வயசான விவசாயி வந்து அந்த வழியாக வந்து ஒரு காய்கறி மூட்டையை தூக்கி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் நின்று அந்த மூட்டையை இறக்கி வச்சுட்டு அந்த கல்லை நகர்த்தி உரமா போடுறாரு. அவர் எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணல. அப்போ அவர் அந்த கல்லை நகர்த்தி போட்டோனையும் அடியில் வந்து ஒரு சின்ன பேக் இருக்கு. அதை திறந்து பார்த்தா உள்ள தங்க காசுகள் இருக்கு. அதோட சேர்த்து அந்த நாட்டோட அரசன் கைப்பட எழுதின ஒரு லெட்டர் இருக்கு. அது என்னன்னா, யார் வந்து மற்றவங்களை எந்த குறையும் சொல்லாம இந்த கல்லை நகர்த்தி போடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பொற்காசுகள் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த ஒரு சின்ன ஸ்டோரி மூலியமா ஆத்தர் ராபின் சர்மா என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம போற பாத்துல ஏதாவது அப்டக்கிள் இருந்துச்சுன்னா அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாம அதை எப்படி வந்து ரிசால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை கிளியர் பண்ணும்போது வேற ஒரு விதமா நமக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும். அப்போதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வரும். அது அப்டக்கிள் இல்லை, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டண்டா இருங்க.